எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கொட்டை போட்ட ஒரு வெஜ் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் செஞ்சோன்னா எத்தனை தோசை நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கணக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு 5 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பெரிய வெங்காயத்தையும் நல்லா நம்ம ஒட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கடுகு அதையுமே நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காய விழுதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கு பிறகு தக்காளி விழுதையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு இதையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த மொச்சக்கொட்டையை இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வேகிற சமயம் தேங்காய், உடைச்ச கடலை, சோம்பு, சீரகம், மிளகு இதையுமே நம்ம நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்து இது கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு ஓப்பன் பண்ணால் வாவ், நமக்கு தேவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிட்டா வாவ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு வேற என்ன சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இது தோசைக்கு மட்டும் கிடையாது, பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, இவ்வளவு ஏன் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரஹி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.